நல்லா இருமா, நல்லா இரு. அக்கா, கடவுள் என்னைக்கும் உங்களுக்கு துணையா இருந்திருக்காங்கல்ல, அப்புறம் எப்படி இன்னைக்கு கைவிடுவாங்க? இந்தாங்க அக்கா, இதை நீங்க உங்க பூஜை அறையில வைங்க. வாங்கிக்கோங்க. தெரியும், நீங்க எங்ககிட்ட எதுவும் வாங்க மாட்டீங்க. ஆனா கிரக பிரவேசமா இருக்கிறதுனால பெரியவங்களோட ஆசீர்வாதமா நினைச்சு இத வச்சுக்கோங்க. இதுல எந்த தப்பும் இல்ல. துணிய வச்சுக்க சௌமியா, வாங்கிக்க சௌமியா. அம்மாடி சௌமியா, இந்த பாத்திரத்தெல்லாம் சமையல் அறையில வைமா. அப்புறம் பாட்டி சொல்றதும் சரிதான் சௌமியா. கிரக பிரவேசத்தை கூப்பிட்டு தான் ஆகணும். இவங்க கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா நம்ம சமைக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஆனா நாங்க எப்படி உங்களுக்கு அக்கா, வீடு வீடுதான், சின்னதா இருந்தானே பெருசா இருந்தானே. அப்புறம் எப்படியும் இப்ப நாங்க எல்லாரும் இங்க வந்துட்டதால கிரகப்பிரவேச பிரசாதம் சாப்பிட்டு தான் போவோம் இல்ல பாட்டி? எது இருக்கோ அதை நாங்க சாப்பிட்டு போறோம். பிரசாதம் கொடுக்கறதுக்கு பலவிதமான சமையல் இருக்கணும்னு அவசியம் இல்ல. மனசுல அன்பு இருக்கணும். வேற என்ன பண்றது? மாப்பிள்ளை ஏழையா இருக்கும்போது இது எல்லாத்தையும் கொஞ்சம் தாங்கி தான் ஆகணும். ரொம்ப டேஸ்டியா இருக்குக்கா. யார் செஞ்சது? அவர்தான். சௌமியா, ஐடியா வேணா என்னோட தான் இருக்கலாம். ஆனா கிரெடிட் அடுப்பு 10 வருஷங்களுக்கு தானே போயாகணும். சௌமியா இருக்கால, எல்லாரையும் அவளுக்கு அடிமையாக்கிடுவா, என் குடும்பத்துல இருக்கிறவங்கள தவிர. அருண், இப்ப என்ன இருக்கோ அதுல வாழ்க்கை வாழ நீ கத்துக்கிட்ட. இதுதான்ப்பா வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம உனக்கு நான் வணங்குற அம்மன் துணையா இருப்பாங்க. இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும்பா, தைரியமா இரு. எந்த நேரத்துல என் புள்ள அந்த சௌமியாவை சந்திச்சானே தெரியல. இப்ப கூட அவன் ரொம்ப தீவிரமா சௌமியாவை காதலிக்கிறான். அவ ஒரு திருநங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். நான் என் வாழ்க்கையில இது வரைக்கும் எவ்வளோ பெரிய பெரிய காதல் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த மாதிரி திருநங்க காதல கேள்விப்பட்டதே இல்லை. இதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்யூஷன். கண்ணுக்கு தெரியாம வேற ஏதாவது ஒரு இடத்துல தூரமா கொண்டு போய் அவளை விட்டுறணும். அந்த பொண்ணு இல்லைன்னா இங்க பிரச்சனையே இருக்காது. அதுக்கு எவ்வளவு செலவானாலும் நான் செலவு பண்றேன். இத பாருங்க, இப்போ இது ரொம்ப கஷ்டம். சௌமியா இப்ப தனியா இல்ல. மல்லிகா ஒவ்வொரு நிமிஷமும் அவளுக்கு துணையா இருக்கா. அவளை கடத்தணுங்கிற எண்ணத்தை நீங்க மறந்துருங்க. கொன்னுடுங்க. மத்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். சரியா சொன்னீங்க, நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. சௌமியாவை கொல்றதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. அவ குழந்தையா இருக்கும்போது அவளை கொல்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ண, என்னால முடியல. நீங்க கொன்னுடுங்க, முடிஞ்சாத இப்பவே செய்யுங்க. போதும். யாரும் எதுவும் பேசக்கூடாது, எதுவும் யோசிக்கவும் கூடாது. இப்போ நீங்க சௌமியாவை தீர்த்து கட்டுற வேலையை மட்டும் பாருங்க. அக்கா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நம்ம மொட்டை மாடிக்கு போய் துணி வச்சு டென்ட் கட்டி வீடு விளையாட்டு விளையாடுவோம்ல, எப்படி எல்லாம் கனவு காணுவோம். வளர்ந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி நாமளும் வீடு கட்டணும்னு ஆசைப்படுவோம்ல. இதுல நம்ம சாப்பாடு சமைக்கலாம். அப்புறம் இது நம்மளுடைய வராண்டா, இங்க நம்ம 2 பேரும் விளையாடலாம்.
அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. அருண் உங்களோட இந்த கனவையும் நினைவாக்கிட்டாரு. நீங்க பாத்துக்கிட்டே இருங்கக்கா. அருண் ஆதித்யாவை கூட சீக்கிரம் திரும்ப கூட்டிட்டு வருவாரு. நீங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த சின்ன குடிசை கூட இப்ப வீடு மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நீ சின்ன வயசுல இருந்தே ராஜகுமார மாதிரி வளர்ந்தவன். வீட்டை விட்டு வெளியில இருக்கிறது, இன்னொருத்தரோட பொறுப்பை ஏத்துக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. என்னால புரிஞ்சுக்க முடியுது. உன்னோட இந்த முடிவால உன்னை நினைச்சா எனக்கு கர்வமா இருக்கு. இங்க பாருங்கம்மா, நீங்க சொல்ற அளவுக்கு நான் எதுவுமே பெருசா செஞ்சிடல. அது மட்டும் இல்லாம ஆதித்யாவை என்னால கண்டுபிடிக்க முடியல. என்னாலதான் தப்பே நடந்துச்சு. நான் அன்னைக்கு சௌமியாவோட பேச்சு கேட்டு இருந்திருக்க கூடாது. சண்டை போட்டாவது ஆதித்யா அங்க இருந்து கூட்டிட்டு வந்திருப்பேன். அப்புறம் அவனை முதல் முறையா நான் சௌமியாவை ஆதித்யா கூட இருக்கும்போது தான் சந்தோஷமா பார்த்தேன். அருண், எண்ணம் நல்லதா இருந்தா மனசால கேட்டது எல்லாமே கிடைக்கும். என் மனசு சொல்லுது, ஒரு நாள் இல்லைன்னாலும் ஒரு நாள் ஆதித்யா திரும்ப கண்டிப்பா கிடைப்பான். அவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் வீடு ரொம்ப காலியா இருக்குல்ல? நீங்க அது வரைக்கும் முகத்தை கழுவிக்கோங்க. உங்களுக்கு பசிக்கும், நான் போய் ஏதாவது சமைக்கிறேன். வெறும் அரிசியும் சர்க்கரையும் மட்டும்தான் இருக்கு. உங்க அம்மாவும் எதிரிலேயே காதை புடிச்சுக்கிட்டு மன்னிப்பு கேக்குற. மன்னிச்சிடுமா, நீ என் செல்லம் இல்ல? சரி, ஓகே. அப்படின்னா முதல்ல எனக்கு பூரியும் பாயாசமும் செஞ்சு கொடுங்க. அது அரிசி சக்கரை மட்டும்தாங்க மிச்சம் இருந்துச்சு. அதை நான் பொங்கல் செஞ்சேன். நான் ஒன்று சொல்லட்டுமா சௌமியா? நீ செஞ்ச இந்த டிஷ் பயங்கர டேஸ்டா இருக்கு. தினமும் இப்படி ஒரு டிஃபன் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நிஜமாவா சொல்றீங்க? நான் உன்கிட்டயே போய் சொல்ல போறேன். அப்புறம் எனக்கு ரொம்ப கர்வமா இருக்கு. அந்த கடவுள் சௌமியா மாதிரி ஒரு பொண்டாட்டி எனக்கு கொடுத்திருக்காரு. இந்த மகேந்திரா, சாப்பிடு. வேணாமா, வேணாமா. சொல்றத கேளுப்பா. தொண்டையில ஒரு துளி தண்ணி இறங்க மாட்டேங்குது, சாப்பிட சொல்றீங்க? இல்லப்பா, நான் எங்கேயும் சுத்த போகல. எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுமா. ராத்திரி பூரா நீ எங்க இருந்த? எங்க தங்கி இருந்த? என்ன சுமதி இது? நீங்க ரெண்டு பேரும் எங்க போனீங்க? நாங்க ரெண்டு பேரும் அக்காவையும் அருணையும் பார்த்துட்டு வரோம்.
அவங்க அவங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டியிருக்காங்க. ஆனா நம்ம வீடு மாதிரி அவங்க வீடு பங்களாலாம் ஒன்றும் இல்லை. ஆனா அதுதான் உண்மையான வீடு. நான் ஏன் உண்மையான வீடுன்னு சொல்றேன்னு தெரியுமா? ஏன்னா அந்த வீட்ல அப்படிப்பட்ட 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தான் வீட்டோட சரியான அர்த்தம் தெரியும். அவங்க உங்கள மாதிரி இல்லப்பா. நேத்து ராத்திரி அக்கா மண் தரையில தூங்குறத பார்த்தப்போ அவங்க ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியா தூங்கிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. இல்ல பாட்டி? ஆமாமா. இந்த மாதிரி தூக்கம் ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சிலரோட தலையில தான் எழுதியிருக்கும் போல. சுத்தமான மனசுல உங்களுக்கு நல்ல எண்ணம் கொண்டு வந்து மகேந்திரா, இவ ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கா. புத்திமதி சொல்லி கண்டிச்சு வை. நம்ம மரியாதையை நாம காப்பாத்திக்க நாம தான் மகேந்திரா வாய மூடி இருக்கணும். இவ ஆட்டத்துக்கு எல்லை இல்லாம போச்சு. நானும் உங்க கூட வேலைக்கு வரேங்க. உங்ககிட்ட நான் எத்தனை முறை சொல்றது? வேலைக்கு நான் போறேன், நீ வீட்ல இரு. என்னங்க, நான் உங்களுக்கு துணையா இருப்பேன் இல்லங்க. நானும் உங்க கூட வருவேன். நீ இதுக்கு என் கூட வரணும்? இங்க பாரு சௌமியா, வெளியே போய் சம்பாதிக்க வேண்டியது என்னோட கடமை. நீ வீட்ல இரு. நாம எப்படி சந்தோஷத்தை பங்கு போட்டுக்கிறோமோ அதே மாதிரி வேலை பொறுப்பு எல்லாத்தையுமே பங்கு போட்டுக்கலாங்க. இங்க பாரு சௌமியா, முதல் முறையா உனக்காக ஏதாவது செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை என்ன செய்ய விடு. அப்புறம் நாம 2 பேரும் சேர்ந்து தானே இதை செய்யறோம். நீ வீட்டை பாத்துக்க, நான் ஒண்ணு பாத்துக்கிறேன். வேலை முடிஞ்சது. ஓகே? அப்படியே கொஞ்சம் நீ சிரிச்சன்னா நான் வேலைக்கு போவேன். இப்படிதான் இருக்கணும். நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். இந்தாங்க, இதுல நான் பொங்கல் வச்சிருக்கேன். நீங்க இதை சாப்பிடுங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. பொதுவா வேலைக்கு போறதுக்கு முன்னாடி தயிரும் சர்க்கரையும் சாப்பிடுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. தயிர் இல்ல, ஆனா சர்க்கரை எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க இது சாப்பிடுங்க, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும். ஷானு பாத்தியா, நான் பிரபுவை தூங்க வச்சிட்டேன். ஷானு, இது என்னது? டீ இங்க எது கொண்டு வந்த? நாம எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஹால்ல சேர்ந்து தானே டீ குடிப்போம். குடிச்சிட்டு இருந்தோம். அப்போ பேருக்காச்சும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அக்கறை காமிக்கிற மாதிரி நடிச்சாங்க, அன்பு காட்டினாங்க. ஆனா இப்ப அன்பும் இல்ல, அக்கறையும் இல்ல. எல்லாம் சுயநலவாதிங்க. அவங்கள பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க. நீங்க மட்டும்தான் அண்ணன் அண்ணன்னு பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க. அதனாலதான் அவங்க சுத்தமா நம்மள மதிக்கிறதே கிடையாது. என்னங்க, இந்த டீயை குடிச்சிட்டு உங்க மேல மட்டும் அக்கறை காட்டுங்க. உங்க குடும்பத்தை மட்டும் யோசிங்க. எனக்கு அருணை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. அவர் தேடி பார்க்கலாமா? பிரீத்தி, குருவே, பிரீத்தி, காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடல, இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க. இந்த டீயாவது குடி, தலைவலியாவது குறையும். இந்தாம்மா டீ குடி. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலங்க. சிரிக்கிறதா, அழறதா, இல்ல கத்துறதா? நாம எடுத்த இந்த முடிவால நம்மளுடைய பையன் நம்மளுக்கு திரும்ப கிடைச்சிருவான். சந்தோஷமா சிரிச்சு இருக்கிற நம்ம புள்ள திரும்பவும் கிடைக்க மாட்டோம். நம்ம எடுத்த முடிவுல அருணுக்கு சந்தோஷம் இல்ல,
நம்ம புள்ளைய நான் எப்படி திருப்பி கொண்டு வருவேன்? என் புள்ளை எனக்கு திரும்பி கிடைக்கிற மாதிரி நான் என்ன செஞ்சா வருவான்? இங்கிருந்து எங்கேயாவது ஓடி போயிடலாமா? பிரீத்தி, அன்னைக்கு நான் அழும்போது நீ என்ன சொன்ன? நீங்க சிங்கம், உங்க கண்ணுல கண்ணீர் வந்தா அது கொஞ்சம் கூட பார்க்க நல்லாவே இல்லைன்னு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன், நான் சொல்றதை கேளு. நீ என்னோட தைரியம். நீ இந்த வீட்டுல பெண் சிங்கம். உன் கண்ணுல இருந்து கண்ணீரை என்னால பார்க்க முடியாது. இங்க பாருமா, இதுக்கு மேல நீ அழவே கூடாது, எப்பவும் அழக்கூடாது. அம்மா, நீயே இவளுக்கு சொல்லு. அம்மா, நான் ஏதாச்சும் சொன்னா சொல்லிட்டேன்னு சொல்லுவீங்க. ஆனா அம்மா, நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா எனக்கும் கஷ்டமா இருக்கு. அருண் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கீங்கன்னு எனக்கும் தெரியும். ஆனா நானும் உங்களோட மக தானே. இங்க பாருங்க, ஒரு மாப்பிள்ளை கூட மகன் மாதிரி தானே. ப்ளீஸ் அத்தை, குடிங்க. எங்களுக்காக எனக்கு அருணை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. அவர் தேடி பார்க்கலாமா? ஓய் அருண், என்னாச்சுப்பா? வீட்டுக்கு போயிட்டியா? இல்லையே. அப்ப எங்க கூட வேலைக்கு வா. முதலாளி, முதலாளி, நம்ம இடத்துக்கு 2 பேர் புதுசா வேலைக்கு வந்திருக்காங்க, சேர்த்துக்கலாமா? இந்த ஆளு ராபியோட மாமனார் ஆச்சு. இல்லப்பா, அங்க என்னால வேலை செய்ய முடியாது. ஏன்? வேலை பார்க்கலாம்ல? வேலை பண்ணணும், ஆனா அங்க செய்ய மாட்டேன். இந்த பணக்கார பசங்களே இப்படிதான், என்ன யோசிப்பானுங்களோ ஒண்ணுமே புரியல. இல்லப்பா, இல்ல, எங்களால வேலை கொடுக்க முடியாது. உங்க அப்பா உங்களுக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணா, என்ன வேலை கிடைக்குமா? கிடைக்கும். போய் வேலையை பாரு போ. தேங்க்யூ. அது உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பணம் கிடைச்சிரும்ல? என்ன வேலையே இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள காசு வேணுமா? மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் காசு கிடைக்கும். இஷ்டம் இருந்தா செய்ய, இல்லைன்னா வேற எங்கேயாவது பாரு. கிளம்பு. எங்க இருந்து தான் வரானுங்களோ தெரியல.